الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு ஷஅபான் மாதத்தினுடைய சிறப்புக்கள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை பதிவு செய்யலாம் என நினைக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோப்பார்கள். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விடமாட்டார்களா என்று நினைக்கின்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஃபரியான சுன்னத்தான நோன்புகளை நோப்பார்கள். சில வேளைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்காமல் உஃபரியான நோன்புகளை விட்டு விடுவார்கள். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்க மாட்டார்களா என்று நினைக்கின்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்களில் உஃபரியான நோன்புகளை நோக்காமல் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் ஃபமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹ்ரின் இல்லா ரமதான், ரமதானுடைய மாதத்தை தவிர வேறொரு எந்த ஒரு மாதத்தையும் நான் பூரணமாக அந்த மாதம் பூராக நோன்பு பிடித்ததை நான் காணவில்லை. ஒமா ரஅய்துஹு அக்ஸர சியாமம் மின்ஹு ஃபி ஷஅபான், ரமதானுடைய காலத்தை அடுத்ததாக ஷஅபானுடைய காலத்தில் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தார்கள். இதை தவிர வேறு எந்த மாதங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு பிடிக்கவில்லை, பிடித்ததை நான் கண்டதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி அறிவிக்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரணமாக ரமதானுடைய காலத்திலே ஃபர்லான கடமையான நோன்பை நோட்டிருக்கிறார்கள். அடுத்த ஏனைய மாதங்களில் அதிகமாக நோன்பு நோட்பதற்காக வேண்டி ஷஅபானுடைய மாதத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை மேலே சொல்ல ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ரமதானுடைய காலம் அல்லாத காலங்களில் அதிகமாக நோன்பு நோற்றது ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாகும். பொதுவாக நோன்பை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல், அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல், அல்லாஹு தஆலா சிறப்பாக கூலி வழங்குகிற ஒரு அமல், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அமல் நோன்பு என்ற விடயத்தை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் தெரிந்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள், லம்மா ரக தஸூமு ஷஹர மின ஷுஹூர் மா தஸூமு மின் ஷஅபான், அல்லாஹ்வின் தூதரே ஷஅபானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பு நோட்கிற மாதிரி வேற எந்த ஒரு மாதத்திலும் நோன்பு நோட்பதை நான் காணவில்லையே என்று கேட்கிறார்கள். கால தாலிக ஷஹ்ருன், அந்த மாதத்தை பொறுத்தவரையில் யக்ஃபுலுன் நாசு அன்ஹு பைன ரஜப் வ ரமதான், அது ரஜபுக்கும் ரமதான் மாதத்துக்கும் இடைப்பட்ட ஒரு மாதம். அந்த மாதத்தை மக்கள் கவனத்தில் கொள்வதில்லை, பராமுகமாக இருக்கிறார்கள். வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அமாலு இலா ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதனுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்ற ஒரு மாதம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் பொழுது
நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதிலளித்தார் என்ற விடயத்தை ஹதீஸிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஷாபானுடைய மாதத்தில் எங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புவிக்கப்படுகிறது. பொதுவாக வருடத்தினுடைய அமல் அனைத்தும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அறிக்கையாக ஒப்புவிக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நோன்பாளியாக இருக்கும்பொழுது எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுவது விரும்பத்தக்கது என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அவர் ஷாபானுடைய மாதத்தில் நாங்கள் அதிக நோன்பு நோக்க வேண்டும். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது ஒரு கிழமையிலே, அதாவது திங்கள் வியாழன் எங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும். அந்த சந்தர்ப்பத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், நான் என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். அதாவது திங்கள் வியாழன் நோன்புகளை ரசூல்லா பிடிக்கக்கூடியதாக இருந்தார்கள். அதுக்கு இந்த காரணத்தை சொன்னார்கள். அதே மாதிரி வருடத்தில் எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுவது ஷாபானுடைய மாதத்தில். அந்த மாதத்தில் நான் நோன்பாளியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அதை விரும்புகிறான், நானும் அதை விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே எத்தனையோ அமல்கள் இருந்தும் கூட அமல் உயர்த்தப்படும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நோன்பாளியாக இருப்பது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள், ஆசை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகவே ஷாபானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமான நோன்புகளை நோக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். குறிப்பாக இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரிடத்தில் கேட்குறாங்க, நீங்கள் ஷாபானுடைய மாதத்தில் கடைசி பகுதியில் நோன்பு நோட்டுறீங்களா, ஏதாவது நோன்பு நோட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த மனிதர் விடையளிக்கிறாரு, இல்லை யா ரசூலல்லாஹ், ஷாபானுடைய மாதத்தில் நான் நோன்பு நோக்கவில்லை யா ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அந்த மனிதரை பார்த்து, நீ ரமதானுடைய மாதம், ரமதானுடைய நோன்பு முடிந்த பிறகு இந்த ஷாபானில் நீ நோன்பு பிடிப்புக்கு தவறிய காரணத்தால் 2 நோன்புகளை அதுக்கு பகரமாக பிடிக்குமாறு நோன்பு வைக்குமாறு அந்த மனிதரை ஏவுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு நோக்க தவறினால் அதை நாங்கள் ரமதான் கழித்த பிறகு அதுக்கு பகரமாக 2 தினங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற விடயத்தை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, உபதேசிக்கிறாங்க, சொல்லி காட்டுகிறாங்க. இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு இது விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஷாபானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமாக ஏனைய வணக்க வழிபாடுகளில் வளமை ஒன்று ஈடுபட்டாலும் கூட குறிப்பாக இந்த நோன்பை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். இது நபியுடைய வழிகாட்டல், நபி விரும்பிய ஒரு விஷயம். எங்களுடைய அமலும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் பொழுது நாங்கள் நோன்பாளியாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் உயர்த்தப்பட்டால் அது அல்லாஹ்விடத்தில் திருப்பொருத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ரசூலுல்லாஹ் விரும்பிய ஒரு விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்திய ஒரு மனிதராக நாங்கள் கணிக்கப்படுவோம். இந்த அடிப்படையில் பொதுவாக நாங்கள் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோக்கிற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பூரணமாக மாதம் பூரணமாக நோன்பு நோக்க வேண்டும் என்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தினங்களை ஷாபானுடைய மாதம் நோன்பில்லாமல் இருப்பார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் ஹதீஸ்களில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏனைய தினங்களில் பொதுவாக நாங்கள் 1-2 தினங்களை விடுபட்டாலும் கூட அதிகமாக அதில் நாங்கள் நோன்பை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த மாதத்திலே எங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த ஷாபானுடைய மாதத்தில் லைலத்துன் நுஸ் மின் ஷாபான், ஷாபானுடைய அதாவது அரைவாசி பகுதியுடைய இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை, அல்லாஹ்வுடைய ஹல்கை, எல்லா படைப்பினங்களை பார்த்து என்ன செய்யறான்னு சொன்னால் அவர்களை உற்று நோக்கி அவர்களை அவதானித்து அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிகமான பாவ மன்னிப்பை வழங்குகிறான். அதாவது ஷாபானுடைய 15வது இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி, அவருடைய அனைத்து படைப்பினங்களுக்கும் பாவ மன்னிப்பு வழங்குகிறான். இல்லா லி முஷ்ரிக்கின் அவ் முஷாஹின், ஒரு இணை வைத்த ஒரு மனிதருக்கு
அல்லாஹு தாலா அந்த இரவு பாவ மன்னிப்பு வழங்க மாட்டான். அதே மாதிரி இரண்டு மனிதருக்கிடையில முரண்பட்டுக் கொள்கிறார்களே, பிணக்கப்பட்டுக் கொள்கிறார்களே, அவர்களுடைய பாவத்தையும் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த இரண்டு நபர்களுக்கும் பாவ மன்னிப்பு வழங்க மாட்டான். அது அல்லாத ஏனைய அனைத்து படைப்பினங்களுக்கும் அல்லாஹு தாலா ஷாபானுடைய 15வது இரவில் மன்னிப்பு வழங்குவதாக ஒரு ஹதீஸிலே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். எங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக நோன்பு இருக்கிறது. அந்த வேளையில் நாங்கள் நோன்பாளியாக இருக்கும் பொழுது எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது அது எங்களுக்கு அதிகமான கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஷாபானுடைய மாதத்தை நாங்கள் அதிகம் நோன்பின் மூலம் உயிர்ப்பிக்கிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.